இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த எசேக்கியேல் 25வது அதிகாரத்திலிருந்து 32வது அதிகாரம் வரையிலும் புறஜாதி நாடுகளுக்கு எதிராக எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி ஏசாயா இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூதாவுக்கும் மாத்திரமல்ல புறஜாதி நாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ, எப்படி எரேமியா யூதாவுக்கு மாத்திரமல்ல இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ, அதே போல இங்கே எசேக்கியேலும் யூத ஜனங்களுக்கும் புறஜாதி நாடுகளுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகிற ஒரு தேவன். அவரிடத்தில் நம்ம நெருங்கி அவரிடத்தில் பழகும் பொழுது அவருடைய இருதய பாரத்தை அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து வாஞ்சிக்கும் பொழுது, எப்படி ஆபிரகாமினிடத்தில் சொன்னாரோ, நான் செய்ய போகிறத என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னாரோ, அதே போல தன்னுடைய இருதயத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இங்கே 25வது அதிகாரத்திலேயே 4 புறஜாதி நாடுகளுக்கு விரோதமான தீர்க்க தரிசனத்தையும், மீதியுள்ள அதிகாரங்களிலே 3 நாடுகளுக்குள்ளான அந்த புறஜாதி நாடுகளுக்குள்ளான அழிவை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலிலே இந்த 25வது அதிகாரத்தில் அம்மோன் அந்த நாடை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும், மோவாப் தேசத்தை குறித்து 25 அந்த 8லிருந்து 11 வரையிலும், ஏதோமின் அழிவை குறித்து 25 12லிருந்து 14 வரையிலும், பெலிஸ்தியாவினுடைய அந்த நாடுகளுக்கு விரோதமான தீர்க்க தரிசனத்தை 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் பார்க்க முடியும். அதற்கு அடுத்த 26லிருந்து 28 வரையின் அந்த 19ஆம் வசனம் வரையிலும் தீர்வை குறித்தும், 28வது அதிகாரத்தில் 20லிருந்து 23 வரை சீதோனை குறித்தும், 7ஆம் அந்த நாடாகிய எகிப்தை குறித்து 29வது அதிகாரங்கள் 30, 31, 32 வரையிலும் எதிரான தீர்க்க தரிசனங்களை எசேக்கியேல் உரைத்திருக்கிறதை வருகிற நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த 25வது அதிகாரத்தில் 4 நாடுகளுக்கு விரோதமாக எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்க முடியும். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு மிகவும் அருகில் அமைந்திருந்த நாடுகள். பெரும்பாலான காலங்கள் இவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராகவே இவர்கள் செயல்பட்டு வந்ததாக வேதத்திலே நாம் காண முடியும். இஸ்ரவேலருடன் அவர்கள் காண்பித்த மனிதாபிமானமற்ற செயல்களுக்காக தேவன் அவர்களை தண்டிப்பார் என எசேக்கியேல் இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். எப்படி நம்ம சொல்லுவோமோ, உபகாரம் இல்லைனாலும் உபத்திரவம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் உபகாரம் செய்யாவிட்டாலும் அநேக உபத்திரவங்களை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஒரே ஒரு காரியத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன் என்றும், தேவனுடைய ஆவி என்னில் வாசமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், அதனுடைய விலை இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தினால நான் விலையாக வாங்கப்பட்டிருக்கிறேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அதாவது சரீரத்தை அவன் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு ஒப்புடைத்து அவன் கெடுத்தான் என்று சொன்னால் அவனை தேவன் கெடுப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் சரீரத்தை நான் கெடுத்தா நீங்கள் என் வாழ்வையே கெடுத்து விடுவீங்க, நீங்கள் என்னில் தங்கியிருக்கிற ஆலயமாக நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பிலே வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எப்பெல்லாம் இஸ்ரவேலர்கள் அவர்கள் பாவம் செய்தார்களோ அப்போ தண்டனை அனுபவிக்கக்கூடிய அந்த காரியத்தை அவர்கள் பெற்றதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பாவ வாழ்வுதான் அவர்கள் தண்டனையை அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்தது. அவர்கள் தாழ்த்தப்பட்ட போது அந்நியர்கள் அவர்களை கொடூரமாக மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். பாவத்தினுடைய சிக்ஷைக்காக ஆண்டவர் இஸ்ரவேலை கையளித்த போதிலும் இஸ்ரவேலை நொறுக்கினவர்களை அவர் நொறுக்காமல் விட்டதில்லை. இந்த உலகத்தில் இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று பார்க்கிறோமே. அதன்படி நம்முடைய வாழ்க்கையில பாவம் செஞ்ச அநேக இடரல்கள் நமக்கு வரும். ஆனால் யாரால நமக்கு இடரல்களும் துன்பமும் வருகிறதோ
அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி அவனை கடலில் அமிழ்த்துவது அவனுக்கு நலமாக இருக்கும். அதை விட என்னுடைய தீர்ப்பு மிகவும் கொடியதாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவினுடைய பெயரை தாங்கி அநியாயம் செய்தோன்னு சொன்னால் தேவன் பிறர் கையில் இகழ்ச்சிக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் இகழ்வுகிறவர்கள் தங்களுக்கு உரிய தண்டனையை அடையாமல் போவதில்லை. மனம் திரும்ப வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தேவ மனிதர்கள் எழும்பி தவறு செய்கிறவர்களை நம்ம கண்டிக்கும் பொழுது அதே வேளையில் அவிசுவாச கூட்டத்தாரும் தீவிரவாதிகளும் தேவனுடைய நாமத்தில் நிற்கிறவர்கள் மேல கை வைத்தால் தேவன் அடங்கி இருப்பதில்லை. அங்கே பாதிக்கப்படுகிறது தனி மனிதன் அல்ல, இழிவுபடுத்தப்படுகிறது சர்வ வல்லவருடைய நாமமாக இருக்கிறபடியினால கிருபையின் காலமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவிசுவாசிகளாய் இருந்து கொண்டு தீவிரவாதிகளாய் இருந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்தால் நிச்சயமாக தேவ தண்டனையை அடைந்தே தீர வேண்டும் என்கிற காரியத்தை திருஷ்டாந்தமாக இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். முதலில் அம்மோன் புத்திரரைகளை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அம்மோனின் அந்த தேசத்தினுடைய தலைநகர் அது ராப்பா என்று சொல்லி ராப்பா பட்டணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இவர்கள் இஸ்ரவேல் தேசம் அதாவது யூதா நேபுகாத் நேச்சாரால் அழிக்கப்பட்ட பொழுது இவர்கள் ஆ என்று சொல்லி அவர்களை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக ஆக்கப்பட்ட போது இவர்கள் கை கொட்டி கால்களில் தட்டி உள்ளத்தில் வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணுகிற பாவத்தை செய்தபடியினால கிழக்கு நாட்டில் உள்ளவர்களை பாபிலோனியர்களுடைய கைகளில் நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன், அவர்கள் கையில் உன்னை சுதந்திரமா ஒப்பு கொடுத்துருவேன், உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள், உன் கனியை சாப்பிட்டு உன் பாலை குடிப்பார்கள், ரப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையாகவும் அம்மோன் குமாரரின் நாட்டை ஆட்டுக்கடையும் ஆக்குவேன், உன்னை தேசங்களுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுப்பேன், உன்னை நாடுகளுக்குள்ளே அழித்து நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்கள் அந்த நேபுகாத் நேச்சாரால் தண்டனை பெறும் பொழுது இவர்கள் நிந்தித்த காரியங்களின் நிமித்தமாக கை கொட்டினதின் காரியங்களின் நிமித்தமாக காலிலே அடித்து கொண்டு அத்தனையாக வர்மம் வைத்து ஆர்ப்பாட்டம் செய்ததின் காரணமாக ஆண்டவர் நான் அவர்களை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். இதே அம்மோன் புத்திரருக்கு எதிராக எரேமியாவும் 49ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரரை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலருக்கு குமாரர்கள் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ. இஸ்ரவேலின் கோத்திரத்தில் ஒன்று காத்து தேசம். அந்த காத்து தேசத்தை அந்த காத்து வம்சத்தாருக்குள்ள இடங்களை இவர்கள் அந்த யோர்தான் கரைகளில் உள்ள நதிக்கு கிழக்கின் எல்லைகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் யோசுவாவினால 13ஆம் அதிகாரம் 24 28 வரையிலும் காத்து வம்சத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் வீழ்ந்த பிறகு இந்த காத்தினுடைய எல்லையை அம்மோனியர்கள் பிடித்து கொண்டார்கள். இது எதை காட்டுதுன்னா, அந்த உலகத்தில் நம்ம சம்பாதித்து நியாயமாய் சம்பாதித்து நம்ம சம்பாதித்த அந்த காரியங்களில் நம்முடைய எல்லைகளுக்குள்ள ஆண்டவர் திருப்தியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எப்பவுமே நம்ம இடத்தோடு கூட அடுத்தவங்க இடம் ஒரு அடி கூட இருந்துட்டா நமக்கு மிகுந்த சந்தோஷம். இல்லைன்னா ஒரு புறம்போக்கு இடமாவது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம். திருட்டு மாங்காதான் தித்திக்கும் அப்படின்ன மாதிரி நம்ம இந்த உலகத்தில் அடுத்தவன் காரியங்களிலேயே ஆசைப்படுகிறவர்களாக காணப்படுகிறவங்க. ஆண்டவர் கேட்கிறார், இஸ்ரவேலருக்கு குமாரர்கள் இல்லையோ, உனக்கு என்ன ஆசை இருக்குதோ அதே போலதான் அவன் தேசத்தில் உள்ளவங்களுக்கும் ஆசை இருக்கும். அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையா, அவனுக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே, அந்த சுதந்திரவாளி அவனுக்கும் இருக்கிறானே. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை வெறுக்கிறவராக காணப்படுகிறார். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 3:13 அம்மோன் புத்திரர்கள் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் திருப்ப மாட்டேன், அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயா தேசத்தின் கற்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே. அதுலேயும் அந்த கற்ப ஸ்திரீகள் அவர்கள் அங்கே பேர்காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஸ்திரீகளை பிடிச்சி போரின் கொடுமையை இங்கே ஆமோஸ் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கீறி போட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அம்மோனிய நிச்சயமாக தேவனுடைய கோபாக்கினையினால அழிக்கப்படும் என்று எசேக்கியேல் முதல் தேசத்தை குறித்தும் 2வது மோவாப் தேசத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை ஏசாயா
15:16 ஏசாயாவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். எரேமியா 48வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 1-3 வரை, செப்பனியாவும் 2ஆம் அதிகாரம் 8-11 வரை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த மோவாப் செய்த பாவம் என்னன்னா, இவங்க சொன்ன காரியம், யூதாவினுடைய தேவன் பலவீனமானவர், அதனால இவர் அங்கு எருசலேமினுடைய ஆலயம் அந்த ஜனங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இவருக்கு பலன் இல்லை, எல்லா மனுஷனை போலதான், எல்லா தெய்வத்தை போலதான் இவரும் என்று சொல்லி நம்ம சொல்றோமே, எல்லா காரியமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லுகிறது போல இவர்கள் காணப்பட்டபடியினால ஆண்டவர் அவர்களுக்கும் நான் பாடத்தை கற்பிப்பேன் என்று சொல்கிறார். இதோ யூதா வம்சத்தார் எல்லா தேசங்களுக்கும் ஒத்தவர்கள் தான், அவங்க என்ன விசேஷமானவங்க, அவர்களுக்கு வழிபடுகிற தெய்வம் என்ன பெரிய தெய்வம் என்று சொல்லி பேசினபடியினால நான் அவர்களை அழிப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மிகப்பெரிய காரியங்கள் என்ன, என்னாகமம் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல, மோவாபின் சமவெளிகளில் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல, அங்கே பாலாக் என்கிற ராஜா பீலையாமை அழைத்து அவனை சபிப்பதற்கு பொண்ணு தர்றேன், பொருள் தர்றேன், நிறைய தர்றேன், இந்த ஜனங்களை எப்படியாவது சபிக்கணும்னு சொல்லும்போது ஆவியானவர் அங்கே பீலையாமை சபிக்க விடாதபடி 3 முறை தடுத்த பொழுது அவன் தந்திரமான ஒரு ஆலோசனை அங்கே பாலாக்கின் இடத்துல சொல்கிறான். இவர்கள் பரதேசியாய் அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடையும்படியாக கடந்து செல்லுகிறவர்கள், அவர்களுடைய ஒரே நோக்கம், அவர்களுடைய தேவனுடைய நோக்கம், அந்த வழிநடத்துகிற மோசையினுடைய நோக்கம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே. அவர்களை நீ அங்கே கடந்து செல்கிற அந்த தரிசனத்திலிருந்து மாற்றி உன்னுடைய கோயில்களில் பண்டிகைகளை கொண்டாடுகிற பொழுது அவர்களை விருந்துக்கு அழைப்பித்து, மோவாபிய ஸ்திரீகள் அத்தனை அழகுள்ளவர்களாக இருந்தபடியினால் அவர்களோடு கூட நீ பழக விடும் பொழுது அவர்கள் பாவம் செய்யும் போது தேவனுடைய கோபமே அவர்களை அழிச்சாதான் அழிக்க முடியுமே ஒழிய மற்றபடி இந்த உலகத்தில் உள்ள யாரும் அழிக்க முடியாது என்கிற ஒரு நயவஞ்சகமான ஒரு ஆலோசனையை பீலையாம் கொடுத்தபடியினால், அதே போல அவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டு மோவாபிய ஸ்திரீகளோடு கூட விபச்சாரம் பண்ணின போது ஒரு நாளில் 24,000 பேர் அழிந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொன்னவனை என்னாகமம் 31:8 அங்கே பட்டயத்தால் பீலையாம் வெட்டப்பட்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசைலாம் பட்டான், நிறைய ஆசைப்பட்டான். நான் நீதிமான் மரிப்பது போல மறைப்பேனாக நீலாம் சொன்னான். ஆசை இருந்துச்சு, ஆனால் பொண்ணின் மேலையும் பொருளின் மேலையும் அவன் கண்கள் போனபடியினால தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லி அங்கே கானானுக்கு நேராய் போன ஜனங்களினுடைய தரிசனங்களை மாற்றிவிட்டபடியினால அவனும் தண்டனை அனுபவிச்சான். தரிசனங்கள் மாற்றப்பட்ட அந்த ஜனங்களும் அன்றைக்கு 24,000 பேர் மரித்து போனதை பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு பரம கானானை நோக்கி, பரலோக தரிசனத்தை நோக்கி, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் வாழ்கிறவர்களை இன்னைக்கு பார்த்து ஊழியங்கள்லாம் பிறகுப்பா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், நல்லா காரியங்களை செய்யணும், இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு சொல்லி மக்களை பொண்ணுக்கு நேராகவும் பொருளுக்கு நேராகவும் ஆஸ்திகளுக்கு நேராகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆடம்பரங்களுக்கு நேராகவும் பூமிக்குரியவர்களை பார்க்கும்படியாக பார்க்கிற தீர்க்கதரிசியும் அளிக்கப்படுவான். ஜனங்களும் அந்த பரம தரிசனத்தை மறந்தவர்களாக, பரம கானானை மறந்தவர்களாக, பரதேசி என்று சொல்லுகிற வாழ்க்கையை மறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்ட காரியத்தை மோவாபியர் செய்தபடியினாலே அவர்களையும் அழிப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் 8ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அதற்கு அடுத்தபடியாக இங்கே சொல்லப்படுகிற காரியம் 12ஆம் வசனத்தில் ஏதோமியர்களை குறித்து சொல்லப்படுகிறது. யாக்கோபினுடைய சகோதரனாகிய ஏசாவினுடைய சந்ததி தான் ஏதோம். இந்த ஏதோம் இவர்கள் ஆரம்ப நாட்களில் எப்படி ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருக்கும்போதே யாக்கோபு அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் திருட்டுத்தனமாக வாங்கி கொண்ட நேரத்திலிருந்தே பிரச்சனை உருவாகிவிட்டது. என்னுடைய தகப்பனுக்காக துக்கிக்கிற ஒரு நாள் வரும், அன்னைக்கு இவனை நான் கொன்று போற்றுவேன்னு சொல்லுகிற அந்த காரியங்கள் அந்த ஏசாவினுடைய மனதில் இருந்தது. அன்னையிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனை அது அப்படியே தொன்று தொட்டு சகோதரனுக்கு விரோதமாக கொடுமை செய்கிற காரியங்களாக அது வந்தது. அங்கே நேபுகாத் நேச்சார் தாக்கும் பொழுதும் ஒளிந்து கொள்ளுகிற அநேகரை பிடித்து கொடுக்கிறவர்களாக ஏதோமியர்கள் இவர்களுடைய அழிவிலை சந்தோஷப்படுகிறவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டதை பார்க்க முடியும். ஆண்டவர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக தோன்றுகிற ஆண்டவர். இவர்கள் அத்தனை மாறுபாடு உள்ளவர்களாக தோன்றினபடியினால
ஆண்டவர் ஏதோமியரையும் நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதா மீது அவர்கள் பழி வாங்கியதில் தேவன் அவர்களை பழி வாங்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இகழ்வோரை அவர் இகழ்கிறவர், தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக பெலிஸ்தியர்களை குறித்து எசேக்கியேல் 15ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அவர்கள் பழம் பகையால கேடு செய்ய வேண்டும் என்று நினைத்து என்று சொல்லி அவர்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலையும், எரேமியா 47ஆம் அதிகாரத்திலையும், ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்திலும், செப்பனியா 2ஆம் அதிகாரத்திலையும் அங்கே இந்த தீர்க்கதரிசிகள் இந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்திலேயே, அதாவது சிம்சோனின் காலத்தில் இருந்தே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே காரியங்களை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சவுலின் நாட்களில் ஒரே ஒரு கோலியாத் வந்து நின்று கொண்டு தனியே வாய்ந்து அழைக்கிற அளவிற்கு, சேலஞ்சு பண்ணுகிற அளவிற்கு அத்தனையாக கோலியாத் கிரியை செய்ததை பார்த்தோம். தனியே வாய்ந்து சொல்லி மக்களை அழிக்கிற அந்த தனியா இருக்கக்கூடியவர்களை பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு சத்ருவுக்கு ஒப்பனையாக இங்கே கோலியாத் காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். இது தாவீது நாட்களில் பெலிஸ்தியர்களை முற்றிலுமாய் தாவீது அழித்திருந்தான். அவர்கள் இந்த எசேக்கியேலினுடைய நாட்கள்லையும் கொஞ்சம் அவர்கள் எழும்பி வந்தபடியினால் அவர்களுக்கு விரோதமாக இங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர்களும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி ஒரே ஒரு காரியம் இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனுடைய ஆலயம், அவர் எங்களுக்குள்ள தங்கியிருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே எங்களுடைய சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். நாங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லி நாங்கள் எங்கள் சரீரங்களை கெடுத்தால் தேவன் எங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடுவார் என்று ஜாக்கிரதையாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதே போல இடரல்களை போடுகிறவர்கள், இடரல்களை உண்டு பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி கடலில் அமிழ்த்துகிற அளவிற்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அத்தனை கொடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறதாகவே மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏளனப்படுத்தாதபடி, துன்பப்படுத்தாதபடி, இதிலே காணப்பட்ட பாவங்களை செய்யாதபடி, அம்மோனியர்கள் செய்த பாவங்களை, மோவாபியர் செய்த பாவங்களை, அதே போல ஏதோமியர் செய்த பாவங்களை, அதாவது இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான், ஆனால் இழிவுபடுத்துகிறதற்கு ஏதோமியர் பிறந்து விட்டார்களே, அந்த காரியத்தை செய்யாதபடி, தனியே வாய்ந்து அழைக்கிற தனிமையில் மாட்டுகிறவர்களை பாவத்தில் விழ வைக்கிற அந்த காரியத்தை, துரோகத்தை செய்யாதபடி நாம் அதில் ஜாக்கிரதையாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே.